நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 8 powered by Kesh King, the king of hair oil, co-presented by Dindikkal Talapakatti Biryani. ஜோடியில வழக்கமா ஜோடி தான் மாத்துவாங்க, ஒரு ஆங்கரையே மாத்திருக்காங்களே. நம்ம கண்டஸ்டன்ட், நம்ம யூனிட் எல்லாரும் சேர்ந்து பிரியாங்காக்கு ஒரு சூப்பரான ஒரு வெல்கம் கொடுத்துடலாமா? அப்ளாஸ் பண்ணி. Thank you. So இது வந்து புது செட், புது ஆங்கர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களோட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கணும் இல்லையா மகேஷ்? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணி கொடுக்க போறோம். உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ். பிரியாங்கானால என்ன தெரியுமா? இன்னையில இருந்து உங்களுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் a happy thing. கை தட்டலாம் இதுக்கு. So இன்னில இருந்து நம்மளோட காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. அண்ட் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டர்ன் ரவுண்ட். இந்த அநியாயத்தை தட்டிக்க நம்ம ஸ்கூல்லே ஒருத்தர் இருக்கான்டா. ஆள் இருந்து யாரா லாலிபாப் குடுங்குனீங்க? என்ன இப்பவா? அண்ணே லாலிபாப் கொடுத்துருங்கண்ணே. போன் கட் பண்றாதீங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? எப்படி நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கீங்க? நீங்க மேம்க்கு வந்து கோவமே வராதா? அவங்க இந்த கேள்வி they should ask my husband. ஏம்மா இப்படி பண்றீங்களேம்மா நீங்க? போலீஸை கூப்பிடுவேமா? சோ பசங்களா நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போம். தம்பி சகப் சட்டை, நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து நீங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ்ல பார்க்க ஆசைப்படுவீங்க? நம்மளோட இந்தியன் வேர், ஒரு சாரி, தாவணி, இல்ல ஒரு பாவாடை சட்டை, இல்ல ஃப்ராக்கு, ஜீன்ஸ், ஸ்கர்ட் அந்த மாதிரி ஆசைப்படுவீங்களா? இல்ல ஆக்சுவலா கேர்ள்ஸ் அவங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுளோ அது போட்டு இருந்தா நல்லா இருக்கும். அது அவங்க போடுவாங்க. அது அவங்க போடுறது. ஆனா எனக்கு வந்து ட்ரெடிஷனல் தான் பிடிக்கும். அப்படி சொல்லு, நீ ஒரு லேடியாவே மாறாத. கமல் சொல்லியா, நம்ம ஊர்க்கார பையன். பொண்ணுங்க வந்து கல்யாணத்துக்கு வரும்போது பட்டு புடவை கட்டிட்டு வந்தா அழகா இருக்கும். எங்கேயாவது டிஸ்கோ தாக் மாதிரி போனா மாடர்ன் வந்தா நல்லா இருக்கும். சோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணனும். அது ஓகேமா? உன் கண்ணுக்கு எதுமா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அது சொல்லு. பட்டு புடவை. ஓகே மனோ, இது வந்து என்னன்னா பொண்ணுங்க புடவை கட்டினா நல்லா இருக்கும். பொண்ணுங்க புடவை கட்டா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப அதுக்கு ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க தெரியல? ஆமா ஆமா. என் பொண்ணு புடவை கட்டு போறா அப்படின்னு ஐஏஎஸ் படிக்க போற மாதிரி 4 பேர் போயிடுறாங்க எந்த கல்யாணத்துலயும். சரி, சைஃப் அலி கான் ட்ரெடிஷனல் லுக் தான் பிடிக்கும். புடவை கட்டா பிடிக்கும். ட்ரெடிஷனல் தான் பிடிக்கும். ஓகே, ஏன் ட்ரெடிஷனல் புடவை மட்டுமே பிடிக்கும்? அங்க கொடுங்க. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மீதி இருக்கிற பசங்க யாருக்கா பிடிக்குமா பிடிக்காதா? அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஷாம் குடுமா, ஷாம்ட கூட சொல்லுங்க. ஷாம். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பிடிக்கும் எனக்கு. ஜீன்ஸ் டி-ஷர்ட் ஆர் ஸ்கர்ட்ஸ். இல்ல நீங்க வந்து இந்த ஜீன்ஸ் டி-ஷர்ட், நீங்க ஸ்கர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்கர்ட் அப்ப நீங்க ஏன் இல்ல ஸ்கர்ட்ஸ்? அது இல்ல 3 வகையான ஸ்கர்ட்ஸ் இருக்கு. குட்டி ஸ்கர்ட், மீடியம் ஸ்கர்ட், லாங் ஸ்கர்ட். மினி இல்ல, ஷார்ட் ஸ்கர்ட், லாங் ஸ்கர்ட், அந்த மாதிரி. ஷார்ட் ஸ்கர்ட், லாங். ஓகே டன். ஓகே சரி, இத பத்தி நம்ம மறுபடியும் அந்த டாக்க கண்டினியூ பண்ணுவோம். நீ வந்து முக்கியமான விஷயம் ஜட்ஜஸ் இன்ட்ரோ பண்றது. நீ ஜட்ஜஸ் இன்ட்ரோ பண்ணுங்க. சோ இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட லவ்லி கண்டஸ்டன்ட்ஸ் இங்க இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆங்கர்ஸ் இருக்காங்க. ஜட்ஜஸ் சொல்லலாம் எப்படி? கண்டிப்பா சோ லெட்ஸ் வெல்கம் our judges then. கண்டிப்பா. எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டக்குன்னு நமக்கு வந்து இந்த ஜட்ஜர் டெஃபினெட்லி ஞாபகம் வரும். அண்ட் இவங்க இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ண எல்லா ரியாலிட்டி ஷோலையும் டெஃபினெட்லி ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கும். அண்ட் அந்த கான்ட்ரவர்சி எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு கான்ட்ரவர்சி. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஜட்ஜ், லவ்லி லேடி. லெட்ஸ் வெல்கம் தி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சங்கீதா மேம். ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இல்ல மேடம், இந்த அந்த மாதிரி நீங்க வந்து பேரழகா நீங்க வந்திருக்கீங்க. ஐயோ தாங்க முடியல.
வெரி ஹாப்பி டு see you மேம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட நான் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ரம்யாக்கு ஆப்சென்ட்ன்றதுனால நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பசங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன்றதுக்காக உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கேட்டு நம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, இவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ் ஆன் த ஃபேஸ் நீங்கள் கொடுத்துறீங்க. ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிற கான்சிக்வன்சஸ் இல்லை பசங்க வந்துட்டு எப்படி மேம் வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறது, அதை பற்றிலாம் நீங்கள் என்றைக்குமே பாதர் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்க சொன்னாங்க என்கிட்ட. என்ன கேள்விப்பட்டேன், ஒரு சில பேர் ரூம் போட்டெல்லாம் என்ன திட்டுறாங்கன்னெலாம் கேள்விப்பட்டேன். பட் தென் இன்னைக்கு நான் என்ன பேசினதுன்றதோட இதனால நடந்த பலனை என்னைக்காவது நினச்சி கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஐல் வெயிட் ஃபார் தட் டே. And I'm sure that's the reason why everybody loves you. Thank you so much. ஆனா இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு தான் கேள்வி இருந்திருக்கணும். இப்ப நீ சொன்னீல அந்த அளவுக்கு பதில் இருந்திருக்கணும். சரி, பதில் பெருசா சொல்றேன். ஆக்சுவலா வந்து இல்ல, இது நான் சொல்லணும். பிரபு மாஸ்டரோட நான் சாங் பண்றப்ப பிரபு மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஒரு டெரர், ஒரு சேடிஸ்ட். நான் உள்ளுக்குள்ள இருந்து என்ன இப்படி ஒரு சேடிஸ்டாக இருக்காரு ச்சே அப்படின்லாம் இது பண்ணி என்னென்னமோ நான் திட்டிருக்கேன். அவர் உள்ள அவர் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுருக்காரு, அவருக்கு வந்து என்னை பிடிக்கல, என்னென்னமோ நான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே. பட் ஆனால் அந்த சாங்கை வந்து நான் வந்து அந்த ஸ்க்ரீன் மேலே போய் பார்த்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி மாஸ்டர் பார்த்தோன்னே காலில் விழுந்துட்டேன். ஸோ தட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் அவர் வந்து என்ன பர்சனலாக என்னை பிடிக்காததுனாலையோ இல்லை என் மேலே ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ்னாலையோ இல்லைன்னா இவ்வளோ நான் டார்ச்சர் பண்ணி நான் யாருன்னு காமிக்கணுன்றதுலாம் அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு என்னை நல்லா காமிக்கணுன்றது மட்டும்தான் தெரிஞ்சுது. அண்ட் இன்றைக்கும் வந்து சங்கீதாவுக்கு வந்து இப்போவும் அதே சாங் தான், கலர்ஃபுல் நிலவு பிரபு மாஸ்டரோட சாங் தான். ஸோ சம்வேர் ஐம் வெரி 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 கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு பிரபு மாஸ்டர். அண்ட் நான் அதே விஷயத்தை தான் இன்றைக்கி நானும் ஃபீல் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக சொன்னேன். இப்போ பிரியங்கா கேள்விக்கு நான் கொஞ்சம் லென்த்தாக பதில். மேடம் நான் உங்களை சொல்ல வரல மேடம், அவ்வளோ சொல்ல வந்தேன் மேடம். அது இப்படி திரும்பிடுச்சு, அங்கிருந்தே வேணா பழிச்சு காமிக்கிறா மேடம். சூப்பர் மேம். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்காம நீங்கள் வந்து உங்கள் நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிறோம். எஸ், உங்கள் ஃபியூச்சருக்காக சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துங்க மேடம். இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து நம்மளுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்கள் வந்து ஸ்கோர்ஸ் தர போகிறீங்க. நீங்கள் வந்து பேருக்கு ஜோடிக்கு ஸ்கோர் பண்ண போகிறீங்க. இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் சீக்கிரட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்கோர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாவே எலிமினேஷனுங்கிறது வந்துடும். அந்த எலிமினேஷன் வந்து பேராகவும் இருக்கலாம், அல்லது வந்து லீஸ்ட் ஃபீமேல் பர்ஃபார்மர் லீஸ்ட் மேல் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத பொறுத்து அதுவும் போகலாம். சில வாரங்களில் வந்து எலிமினேட் அப்படின்னு ஆரப்ப நீங்கள் வந்து அதனால் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. என்ன அட்வைஸ் வெஸ்டர்ன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்ல போகிறீங்க? வெஸ்டர்ன்னா பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஃபேஸில் வந்து அந்த ஆட்டிடியூட் அண்ட் ஃபார் தட் மேட்டர் எந்த டான்ஸாக இருந்தாலும் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வெஸ்டர்னுக்கு வந்து தட் ஸ்டைல், அதாவது வெஸ்டர்ன் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா முகத்தில் தெரியவே தெரியாது, அந்த கஷ்டமே தெரியாது, ரொம்ப ஜாலியாக ஆடுவாங்க. அதுதான் வெஸ்டர்னு. அண்ட் ப்ளஸ் எல்லாரும் முக்கியமாக ஷூ போட்டுட்டு ஆடுங்க. வெஸ்டர்ன் வெறும் காலை ஆடினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அது இப்பயே நான் சொல்லிடுறேன். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட என்டையர் அட்டையர் எல்லாமே எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அழகாக எல்லாரும் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்லா அழகாக ஆடணுன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போன எபிசோடே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் கீப் அப் வித் தட். எல்லாருமே ப்ரிட்டியாக ஆடுங்க, ஜாலியாக ஆடுங்க, என்ஜாய் பண்ணி ஆடுங்க. எந்த டான்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆடிங்கன்னா தப்பு கூட பெருசாக வெளில தெரியாது. நீங்களா அப்படின்னு நீங்கள் நான் தான் காமிச்சு எனக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா நான் உங்கள் ரிஹர்சல் ஹாலில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ யூ have to cover up everything and dance with utmost confidence. Any dance for that matter, that will really rock. Good luck. Madam, what about my costume this week, madam? ஏன் மகேஷ் இவ்வளோ பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கப்ப என்னையா நெகட்டிவாக பேச வைக்கிறீங்க? ஓகே பிரியங்கா, என்னோட அடுத்த கேள்விக்கு போறேன். சங்கீதா மேமோட பார்வையில் இப்போ இருக்கிற ஹீரோஸில் யார் வந்து அந்த வெஸ்டர்ன் ஆட்டிடியூடோட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பார்வையில்? ஆமாம், என்றைக்குமே வந்து இளைய தளபதி விஜய் அன்டவுட்டட்லி. பிகாஸ் அவர் ஆடுற மூமெண்ட்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப். பட் விஜய் அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு தாளத்துக்கு அந்த வாய் அசிச்சுக்கிட்டே ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அன்டவுட்டட்லி இட்ஸ் விஜய். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வெரி மச் மேம். பிரியங்கா, அடுத்ததா நம்ம ஜோடி சீசன் 8 இரண்டாவது சூப்பரான ஜட்ஜை இன்வைட் பண்ணுற நேரம் இந்த நேரம். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது காலேஜ் படிக்கிறப்ப இவங்களுடைய ஃபோட்டோ எந்த பத்திரிகையில் வந்தாலும் அதை வெட்டி எடுத்து தமிழ் புத்தகத்தில் வச்சிருப்பேன். தெரியும். அந்த தமிழ் புத்தகத்தை தமிழ் வாத்தியார் எடுத்து எனக்கு தெரியாமல் அவர் பார்த்துட்டு இருப்பார்.
ஓவராலா பார்த்தோம்னா இவங்களுக்கு ரசிகர் பட்டாளம்ங்கிறது எல்லா ஏஜ் குரூப்ல இருந்திருக்கு. இவங்க வந்த சமயத்துல, இவங்க இருந்த சமயத்துல ஃபுல்லாவே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான நடிகை, ஒரு அற்புதமான நடிகை. இவங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சங்கீதா மேமே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பியூட்டிஃபுல் ரம்பா மேம். இந்த பாட்டை போட்டு எத்தனை காலேஜ் கல்ச்சரல்ல ஆனதை நான் பார்த்துருக்கேன், நான் ஆனதில்லை மேடம். ரொம்ப சூப்பர் மேடம். சொல்லுங்க மேடம். ரொம்ப ரொம்ப வெல்கம், ஒரு வார்ம் வெல்கம். ரம்பா மேம், உங்ககிட்ட வந்து பசங்க என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. வெல்கம் டு ஜோடி 8. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடடா, இதுதான் மேம். எப்படி நீங்க இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்க? நீங்க மேம்க்கு வந்து கோவமே வராதா? அவங்க ஏன் இப்படியே தான் இருப்பாங்களா? வீட்டில் வந்து ஒரு வேளை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு 10 மணி நேரம் அப்படின்னா கூட ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்க இந்த கேள்வி they should ask my husband. அப்போ கோவப்படுவீங்களா? I'm very short tempered girl. பட் கோவப்பட்ட நான் ஐயோ இல்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மற்றவங்க மாதிரி அங்கே இங்கே போக மாட்டேன். தனியா போய் பேசாம இருப்பேன் ஒரு 10 நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு மனைவியும் முடிவெடுத்த ஆண்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும் மேடம். சூப்பர் மேடம். நீங்க மேடம் இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். நான் கண்டஸ்டன்ட்க்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் நம்மளுக்கு வந்து டாபிக்காக கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் ரவுண்ட் இது வந்து. நீங்க வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு வந்து நீங்க உங்களோட சாங்ஸ்ல கேட்கவே வேண்டாம். நீங்க என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க, என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? பேசிக்கலி வெஸ்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Be yourself and do confident. The confidence is more important for y'all on the stage. And one more thing is like dance with your heart. Whatever the lyrics are, feel them and dance. That's what this is like the end. இன்னைக்கு தான் எனக்கு end அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுங்க. வேற சான்ஸ் இல்லை. இன்னையோட தான் லாஸ்ட் சான்ஸ். அந்த மாதிரி நீங்க டான்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த சொல்லும் போது எனக்கு அந்த இது வருது பாருங்க. My voice may be trembling but still you dance and I'll always pray for y'all. So sweet. Very sweet. And I want you all to take the highest score. Okay? சவுண்டே காணோம். எப்பா இல்ல அவங்க வந்து மேம் இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா I don't want to be like இருந்தா மேல இருக்கணும் இல்ல கீழே இருக்கணும். நடுவுல இருக்க எனக்கு பிடிக்காது. சூப்பர். ஓகே மேடம், நீங்க ரெண்டு பேரும் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன பேசிட்டு இருந்தோம்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பிடிக்குமா இல்ல வந்து ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் பிடிக்குமா அப்படிங்கிறது நம்ம மேல் கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். பொதுவா உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்ஃபிட் பிடிக்கும்? எனக்கு எல்லாம் சூட் ஆகும் சார். எனக்கு எல்லாம் பிடிக்கும். சங்கீதா மேம், உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பிடிக்குமா இல்லை நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். கம்ஃபர்ட்னா ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் வெஸ்டர்ன். ட்ரெடிஷ்னல் அதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப நம்மளோட கல்ச்சர் வேல்யூ இருக்கிற இடமா இருந்ததுன்னா டெஃபினெட்லி ட்ரெடிஷ்னலாக. கண்டிப்பாக கல்யாண மேடையில் யாருமே வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போக மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில் மகேஷ் மாதிரி பேடாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்க மாட்டோம். கரெக்டாக சொன்னீங்க மேம். ஓகே குட். தேங்க்யூ மேடம். ரம்பா மேடம் வாழ்க. இட் கேன் பி மச் பெட்டர் ஆல்சோ. ரம்பா மேம் வாழ்க. ஒரு ஃபுல் சென்டென்ஸ் ஒரே வாடியனால பேச முடியாது. நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க தேங்க்யூ மேம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் சாரி சொல்லிடுறேன், அதை ஃபுல்லாக சொல்லிடுங்க மேடம். குட். இட் கேன் பி மச் மோர் பெட்டர். மகேஷ், நான் ஒன்று சொல்கிறேன். வெளியே எப்படி இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீன் நம்மளுக்கு குட் கேமராமேன்ஸ் இருக்காங்க. சூப்பராக காமிப்பாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரெண்டு பேரும் நல்லா வருவீங்க மேடம். இன்னும் நல்லா சிறப்பாக இருப்பீங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ ரெண்டு ஜட்ஜஸுமே வந்து நம்மளோட வெஸ்டர்ன் ரவுண்டை பற்றி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கலாம். மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் ரம்பா மேம் அண்ட் சங்கீதா மேம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Cream, Jodi Season 8. Powered by Kesh King, the king of hair oil, and co-presented by Dindikkal Talapakatti Biryani. Jodi Season 8 ஓட first competitive round, Western round அப்படின்றத நம்ம contestants அத்தனை பேருக்குமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட lovely judgesம் வந்து அவங்களோட இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. எஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரவுண்டோடைய ரூல்ஸை ஜட்ஜஸோட ஒப்புதலோட சொல்லிடணும். டெஃபினெட்லி. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஜட்ஜஸ் கண்டஸ்டன்ஸ் உங்க எல்லார்கிட்டயும் வந்து நம்ம இந்த வெஸ்டர்ன் ரவுண்டோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ரூல், நீங்கள் எந்த சாங் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களோட டான்ஸ் பியூர்லி வெஸ்டர்னாக தான் இருக்கணும். ஓகே. செகண்ட் ரூல், நீங்கள் வந்து ஒருவேளை பேக் டான்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் டான்சர்ஸோட ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களோட ஸ்கோரை பாதிக்கலாம். ஓகேவா? அவங்க நல்லா ஆடினா ஸ்கோர்ஸ் அதிகமாகலாம், அவங்க சரியாக ஆடலை அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து குறையலாம். இன்னொரு விஷயம் வந்து எலிமினேஷன் அப்படிங்கிறப்ப மறுபடியும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். லீஸ்ட் மேல் பெர்ஃபார்மர், லீஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மர் அவங்க தான் எலிமினேட் ஆவாங்க. அது வந்து ஒரு ஜோடியிலேயே இருந்தது அப்படின்னா அவங்க ஜோடியாக வெளியில் போயிடுவாங்க. அப்படி ஜோடியில் இல்லை, ஒரு ஜோடியிலேருந்து ஒரு மேல் போகிறாரு, இன்னொரு ஜோடியிலேருந்து ஒரு ஃபீமேல் போகிறாருன்னா அந்த 2 பேரும் அடுத்த எபிசோட்லேருந்து பேர் ஆயிடுவாங்க. கிளியரா? இந்த பர்சனல் ஸ்கோரிங் வந்து அவங்க சீக்ரெட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஜோடிக்கான ஸ்கோர்ஸ் தான் ஒவ்வொருத்தரையும் அந்த சொல்லுவாங்க, மார்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களை பற்றிய பர்சனல் ஸ்கோரிங் அவங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க ஜட்ஜஸ். அண்ட் இட் வுட் பி a secret scoring. ஓகே. இது வந்து எப்போ தேவைப்படுமோ அப்பதான் வந்து நாங்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் யார் லீஸ்ட் மேல் ஸ்கோரர் யார் லீஸ்ட் ஃபீமேல் ஸ்கோரர்ன்றதை நம்ம ஜட்ஜஸ் வந்து எண்டில் இந்த பர்சனல் ஸ்கோரிங்கை பேஸ் பண்ணி அதை நம்ம எலிமினேஷனில் யூஸ் பண்ணிப்போம். வெரி குட். நம்ம ஜோடி சீசன் 8 முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயாச்சு. இதுல முதல்ல கலந்துக்க போற ஜோடி இந்த வெஸ்டர்ன் ரவுண்ட்ல ரஹ்மான் அண்ட் சோஃபியா. ரஹ்மான் அண்ட் சோஃபியா, இது வந்து ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம் ஒரு பக்கம் இருந்தாலும் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களை ஃபர்ஸ்ட் இறக்கிட்டோம். ஸோ பயங்கர டென்ஷனாக இருக்குமே. ரஹ்மான் பரவாயில்ல, ரம்யா இல்லாத வேலையை கரெக்டாக சரியே லைட்டா. சோஃபியா சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க இந்த ரவுண்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்லா பண்ணுவோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வில் கிவ் அவர் பெஸ்ட். சூப்பர். நம்ம எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆடுறது ஒரு டென்ஷன், இன்னொரு டென்ஷனும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப மோசமானவங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே ரஹ்மான் அண்ட் சோஃபியா, உங்களுக்கு ஏன் இந்த ஷீட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் முடிவெடுக்கணும். என்னென்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜஸ் உங்களுக்கு தர ஸ்கோர் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். அந்த மார்க்ஸை நீங்கள் எழுதி எங்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கொடுக்குற மார்க்ஸும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் வச்சு இந்த மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுவோன்னு இருக்கிற மார்க்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஜட்ஜஸ் 1 மார்க் போனஸாக கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா. ஓகேவா? மேலுக்கு 1 மார்க், ஃபீமேலுக்கு 1 மார்க். கிளியரா? இந்த 1 மார்க் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனால டிஸ்கஸ் பண்ணி மார்க் எழுதுங்க. பேனா கொடுத்துருமா அவுட் ஆஃப் 20க்கு. ஓகேவா? 100க்கு ஆமாம் 10 மார்க்ஸ் ஈச் அவங்க கொடுப்பாங்க 20க்கு. நீ வழக்கம் போல பரிச்சு ஞாபகத்தில் 200 எழுதிடாது. வெரி குட். யாருமே இந்த மார்க் வந்து பார்க்கல, என்கிட்ட தான் இந்த ஷீட் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது மேட்ச் ஆகுதான் நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ரஹ்மான் அண்ட் சோஃபியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
ரஹ்மான் அண்ட் சோஃபியா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாம். சங்கீதா மேம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணீங்க. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வந்து உங்களோட அட்டையர். 2 பேருமே ரொம்ப அழகாக சீக்வென்ஸ் பண்ணி நீட்டாக வந்து ரெடியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சோஃபியா ஸ்பெஷல் மென்ஷன் for whatever efforts you have taken, உங்கள் lashes, your hairdo, all that extra things, all those things makes you stand out. And ரஹ்மான் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இந்த பக்கம் ஆடிட்டு இருந்தாலும் கண்ணு உங்ககிட்ட இழுத்துட்டு போகுது, which means that you're looking stunning. That's what I was talking about. And something very different. யூஸ்வலாக சாங் இருக்கும், சாங் இல்லாமல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு மியூசிக் ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டு உங்களை பார்க்க வைக்கணும்னு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். த எஃபர்ட், dancers எல்லாருமே சேர்ந்து the kind of effort what you have put in made me go through this entire thing without even blinking. So that by itself makes it a fantastic performance. Thank you ma'am. Thank you. I think ரொம்ப சின்சியராக ரம்மா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டீங்க. அந்த டான்ஸ் லைக் there's no tomorrow மாதிரி 2 பேரும் கஷ்டப்பட்டு அப்படியே போட்டு இழுத்து பிடிச்சி ஆடிட்டீங்க. முடிச்ச அப்புறம் எனக்கே அப்படி இருந்தது. கொஞ்சம் ரஹ்மானுக்கு இருக்கிற அந்த ஒரு இது வந்து ஐ திங்க் சோஃபியா அந்த ஸ்டாமினா இருக்குல்ல, அது கொஞ்சம் தான். அது கூட சும்மா நான் குறை சொல்லணுமேன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஹீஸ் ஸோ யூஸ் டு டான்சிங் ஆன் ஸ்டேஜ். ஸோ அவர் பர்ஃபெக்டாக சிங்கில் இருப்பார். நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டீங்க. அது சரியாயிடும். ஐ திங்க் இவென்ச்சுவலி ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும். பட் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சங்கீதா மேம். ரம்பா மேம். ரஹ்மான், சோஃபியா. எஸ் மேம். எனக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன், அந்த கீபோர்ட் பண்ணிங்க பாருங்க. பிகாஸ் இன்ட்ரொடக்ஷனே ஒரு ரொம்ப கிளாஸியாக இருந்தது, வெரி க்யூட்டாக இருந்தது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அது. அண்ட் அஃப்கோர்ஸ் சோஃபியா, யூ ரியலி டான்ஸ்ட் வெல் டுடே. Like Rahman, I think you're working very hard to match up to him. Yes, but that's very good. Like, keep it up. And what else? Like, I can say your energy levels also, they are like fluctuating. Mela keela pod, konjam nadula. I think you should work on it, and definitely, because this is the beginning, so definitely you will pick it up and do your best. Thank you. Coming to Rahman, yes ma'am. I think you have even a very energetic and like, what do you say, a very innovative movements today. Like yes, without the song illame veru music alla eduthinga, it's very different. And of course your choreography is also very good, and your back dance is also unga dancer guys kuda ungala nalla support panni romba nalla pannirukanga. All in all, it's a very energetic performance. Keep it up. Thank you ma'am. Thank you. Super. ரஹ்மான் அண்ட் சோஃபியா ஜட்ஜஸ் 2 பேர்ட்ட வந்துமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துடலாம். சங்கீதா மேம். Eight marks. Thank you ma'am. Thank you. ரம்பா மேம், நீங்க என்ன ஸ்கோர் கொடுக்க போறீங்க? Again 16 points. Thank you ma'am. Super. 8 plus 8 16 marks ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுடைய ஜட்ஜஸ் வந்து இவ்வளவு மார்க்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க எவ்வளவு மார்க் எழுதிருக்கீங்கன்னு இப்ப பாத்துறலாம். ஜட்ஜஸ் ரஹ்மான் அண்ட் சோஃபியா 18 மார்க்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஓகே. 9 plus 9 வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, ரொம்ப க்ளோஸா தான் வந்திருக்கீங்க. 8 plus 8 இட்ஸ் a good try. எதுக்கு இந்த மார்க்ஸ் லெவல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 9 plus 9 அவங்க நினைச்சதுனால தான் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இல்ல அவங்களோட கெஸ்ஸிங் ஆல்மோஸ்ட் ரைட். பட் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நிறையா கொடுத்துட்டோன்னா அப்புறம் முன்னேறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம்னு 2 பேரும் முடிவு எடுத்துட்டோம். நான் ஜோடியிலே வெரி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன் முன்னே. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் தட். ஏன்னா comparatively, I'm not discouraging you all, Rahman and Sophia, but I have seen, even Rahman, I have seen him, he will give fantastic
performances in future. So I know I'm confident about it. So I just started with 8. சூப்பர் மேம். பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் 20 வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஆர்வமா இருக்கு. 2020 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சங்கீதா மேம் சொல்லிருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸ் cheer up. ஆமா அவங்கள ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பா நீங்க 20 out of 20 வாங்கலாம். ஆனா ரகுமான் அண்ட் சோஃபியா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா மேடம்? டான்ஸ்ல ஸ்டெப்ஸ்க்கு மார்க் இருக்குன்னு சொல்றோம்ல. அதுல அங்கேயே இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்களா? புரியல மேடம். ஸ்டெப்ஸ்லயே இருந்திருக்காங்க. இல்ல மேடம் ஸ்டெப்ஸ்க்கு ஒரு சரி ஏதோ முயற்சி பண்ணீங்க மறுபடியும் சொல்லுங்க மேடம். பரவாயில்லை சிரிச்சிருங்க மேடம். பாவம் ஃபீல் பண்ணுவாரு. இரு அதை எடிட் பண்ணி சரி பண்ணிக்குவாங்க ஒரு நிமிஷம். இல்ல மேடம் டான்ஸ்ல ஸ்டெப்ஸ்க்கு மார்க் இருக்குன்னு சொல்லுவோம்ல மேடம். அதனால தான் அவங்க ஸ்டெப்ஸ்ல ஆடுனாங்க. நீ எவ்வளவு அற்புதமான ஒரு கமெண்ட் நான் சொல்லிருக்கேன். டான்ஸ் ஸ்டெப்ஸ்ல ஆடி இருக்காங்க. வாவ் 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 சூப்பர் மேடம். அதேதான். மறுபடியும் சொல்லுங்க மகேஷ் எனக்கு சரியா வாங்க மேடம். நீ வந்து ரொம்ப மண்டை சூடா இருக்குமா? கேஷ் கிங் தடவின ஒரு பிரேக் கொடு. ஆமா இவர் வந்து கேஷ் கிங் ஆயில் தடவிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துறதெல்லாம். ஸ்டே டியூன்ட், யூ வாட்சிங் அருண் ஐஸ்கிரீம் ஜோரி சீசன் 8 powered by கேஷ் கிங் the king of hair oil and co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jory Season 8. Powered by கேஷ் கிங் the king of hair oil and co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. பரபரப்பா போயிட்டு இருக்கிற நம்ம காம்படிட்டிவ் ரவுண்ட்ல வெஸ்டர்ன் ரவுண்ட்ல அடுத்ததா களம் இறங்க போகிற சூப்பர்வான பர்சனாலிட்டிஸ் பிரபு அண்ட் யோகினி. பிரபு அண்ட் யோகினி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கிறான். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்கான் பாருங்க மேடம். நீங்களும் தான் ஸ்கூல் வாதி ஆங்கரா இல்ல? வெரி குட். இது மூக்கு செல்லி சின்ன தொச்சது. மூக்கு செல்லி. சரி அதான்டா. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க சொல்லுங்க. போன தடவை பெஸ்ட் ஜோடி வேற. இல்ல அதுதான் பயமே ஆக்சுவலா. கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த இதுவும் என்ன சொல்கிறது, போன டைம் பெஸ்ட்டுனால இந்த டைம் பெஸ்ட் இல்லாட்டியும் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள். இல்லை ஒருவேளை வந்து போன தடவை பெஸ்ட் ஜோடி அவார்டு வாங்கி இந்த தடவை ரொம்ப சரியில்லை அப்படின்ட்டாங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா நீ இப்போவே வீதி கிளப்புற. இல்லை செல்லம் சும்மா சொன்னேன். ரொம்ப ரொம்ப நல்லா தான் ஆடுவீங்க, கவலைப்படாதீங்க, பெஸ்ட்டாக ஆடுங்க. சரி அம்மா அந்த பேனா பேப்பர் கொடு. எழுத தெரியலடா பிரபு. படிச்சிருக்கேன். யோகினி அண்ட் பிரபு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி எழுதுங்க. எந்த அளவுக்கு வாங்குவீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதுங்க. பண்ணு நீயா எழுதாத. என்ன எழுதுன? நீ அழகா இருக்கேன்னா ரொம்ப சிரிக்கிறாளே. சரி பாப்போம். ஓகே பிரபு, நீங்க உங்களுடைய மார்க்ஸ் நீங்க வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க. அந்த மார்க்ஸ் வந்து ஜட்ஜஸோட மேட்ச் ஆதாங்கிறத பார்க்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. சூப்பர். தேங்க் யூ ஸோ மச். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நம்ம ஸ்கூல்லயே ஒருத்தன் இருக்கான்டா. டேய் ரொம்ப பெரியவனே. மச்சான் வண்டியை வச்சுன்னு ஆட முடியாது, பார்க் பண்ணி டோக்கன் வாங்கி வந்துரு. ஓகே டூட். கொஞ்சம் போங்கடா. ஆள் இருந்து யாரா லாலிபாப் குடுங்குனீங்க? அண்ணா 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 லாலிபாப் கொடுத்துருங்கண்ணே. எனக்கு 2வது எபிசோட் போய் 3வது எபிசோட் தானே ஒரு ஜோடியே கொடுத்தாங்க. இவளும் போயிட்டானா என் சைஸுக்கு வேற யாருன்னு இருக்கா? லாலிபாப் கொடுத்துருண்ணே.
அடச்சி இந்த அப்படி நல்ல வேலை நோபடி சீமி ஐ லாலிபாப். கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகியோ எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடு. 1 2 5 हम तेरे बिना अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी मेरा दर्द भी मेरी आशिकी, अब तुम ही हो. क्योंकि तुम ही हो अब तुम ही हो जिंदगी. என்னடா பண்ற? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், ஏன்னா இது வாலிப வயசு. படிக்காம உனக்கு ஹிந்தி பாட்டுக்கு ரொமான்ஸா கேக்குது? கிளாஸுக்கு போ கிளாஸுக்கு போ கிளாஸுக்கு போ. ஐயோ பிரபு என்னாச்சு? நான் அடி வாங்கும்போது எங்கடி போயிருந்த குந்தாணி? நான் அடுத்த சாங் ரிஹர்சல் பண்ண போயிருந்தேன்டா. ஓஹோ, அப்ப நீ கரெக்டா ஆடிடுவ. என் கேரக்டர் பத்தி பேசு, என் டான்ஸ் பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? என்னம்மா இப்படி பண்றியேம்மா நீ? ஐ குவிட். வள்ளியே சக்கரவள்ளியே மல்லியே சந்தன மல்லியே பள்ளியே பங்கன பள்ளியே. போன வாரம் நடந்த தமிழகத்துடைய பரபரப்பான செய்தியை உங்களை நடனத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. அதனால இதுவும் ஒரு பரபரப்பா பேசப்படும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கறத கேட்டலாம். சங்கீதா மேம். Prabhu and Yogini was a very sweet-ஆன ஒரு ஆக்ட். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய ஃபன்னியான விஷயங்கள், நிறைய ஸ்வீட்டான ஒரு ஹீரோயிசம் திங்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. உங்கள் ஆக்டில் வந்து போன வாட்டி நீங்கள் ஃபன் அப்பையும் வந்து there was so much of comedy elements, அதே மாதிரி இந்த தரமும் இருந்தது. பட் ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ரொம்ப உறுத்துற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது உங்கள் டான்ஸிங்கு. ஒரு பக்கம் பிரபு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வித் ஸ்டைல் வித் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன், அது கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கம் யோகினி வந்து ரொம்ப இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த லெவலில் இருக்குது. ஸோ என்னென்ன, அதாவது இப்படி இருந்தால் மேனேஜ் பண்ணலாம், பட் ரொம்ப மேலே கீழே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்குற வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு சாங் வந்து ஸ்டார்ட் ஆச்சுனால அது டேக் ஆஃப் இப்படி போகணும். உங்களது எப்படின்னா இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அந்த மாதிரி மேலே கீழே போகிறதுன்னு வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த பீக் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சாங்க்குன்னு ஒரு எப்பொழுதுமே சொல்லுவோம்ல, ஒரு ஹைலைட் இல்லைன்னா ஃபைனலாக கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு படத்துக்குன்னு. அது வந்து ஒரு சாங்லேயும் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், அது யூஸ்வலாக வரும். அது நடக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகிடுது, லாஸ்ட்டாக எண்டு ரிசல்ட் வந்து அவ்வளோதான் அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ சம்வேர் யோகினி நீங்கள் கொஞ்சம் இல்லை, ஆக்சுவலாக நிறையாவே நீங்கள் ஹாவ் டு புட் இன் அன் எஃபர்ட், பிகாஸ் பிரபு இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸர் when it comes to dancing and expressions இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், ஹீஸ்
ரியலி இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா இப்போ நான் பார்த்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே பிரபுவோட டான்ஸிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு சென்டர் ஃபிகராக எப்படி ஆடணும், அந்த ஒரு ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு மாஸான ஒரு அந்த ஸ்மால் திங்ஸ் ஒன்லி மேக்ஸ் தட் சென்டர் ஃபிகர் யூனோ, அது எல்லாமே இருக்குது. தட் இஸ் ஆல் தேர் அண்ட் பர்ஃபெக்ட். அண்ட் உங்களோட அந்த பாடி ஸ்ட்ரக்சரை வந்து அதே கலாட்டா பண்ணி அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டையும் ஹீ இஸ் மேட் இட் வெரி சேலபிள் பாயிண்ட்டாக. அதாவது இது வந்து நான் இப்படி பண்ணால் இது விற்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து ஹீஸ் பேங்கிங் ஆன் இட். சம்வேர் நீங்கள் உங்களுக்கு வராததுனால இறங்கி அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று நீங்கள் கற்றுக்கணும், இல்லைனா ஹீ ஹேஸ் டு ஸ்டெப் டவுன். ஸோ அது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் பர்சனலி. ரம்பா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். பிரபு அண்ட் யோகினி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு குட் என்டர்டெய்னராக இருந்தது. பிகாஸ் காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஸோ மேபி I don't know, as I watched Prabhu on the stage today, உங்கள் hand movements beautiful-ஆக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பிரபு, ஐ திங்க் வெஸ்டர்ன் ரவுண்டுன்னா நீங்கள் யூஆர் கேப்பபிள் ஆஃப், உங்களால் முடியும், வெஸ்டர்ன் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி. அண்ட் யோகினி, யூ ஆல்சோ சில மூமெண்ட் வந்து நீங்களும் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த வாட்டி நீங்கள் பண்ணும்போது இந்த என்டர்டெய்னர், இந்த காமெடி, இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஐ வாண்ட் யூ ஆல் டு see like dancing like others. ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ வரும், எவ்வளோ பண்ண முடியுமோ அதில் ட்ரை பண்ணி எங்களுக்கு காமிங்க அடுத்த வாட்டி. ஒரு நல்ல ஒரு குட் டான்ஸாக டெஃபினெட்லி ஐ திங்க் யூ ஆல் வில் டூ யோர் பெஸ்ட். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குங்க மேலே. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி நீங்கள் அதை கீப் அப் பண்ணுவீங்க. அண்ட் யோகினி, டெஃபினெட்லி இந்த ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்சிக்காக இருந்தது, கொஞ்சம் ஐ டோன்ட் நோ சம்வேர். அப்புறம் டூ மெனி டயலாக்ஸ் ஆச்சு உங்கள் இதில். குட் சாங் செலெக்ஷன் எடுத்திருக்கீங்க, பட் டயலாக்ஸ் மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அடுத்த வாட்டி வேண்டாம், கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வரைக்கும். ஓகே மேம். பிரபு அண்ட் யோகினி, ஐ வாண்ட் டு see a very good dance show. Okay? Good luck. Super. One more thing, sorry Mahesh, I want to tell you all, next time no teasing on bodies, okay? நீங்க குண்டா இருக்கு, நான் குண்டா இருக்கு, don't degrade yourself. That God gave you are so beautiful. உண்மை. Don't degrade yourself. And next time வந்து நீங்க யோகினி டீஸ் பண்றது, யோகினி உங்களை டீஸ் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். I want perfect heroine dance. சூப்பர். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கமெண்ட். நம்ம என்னதான் நம்மள கலாச்சிட்டாலும் அது வேணாங்கறாங்க. இல்லை, அது கொஞ்சம் நிஜம்தான். பிகாஸ் இன்னைக்கு பிரபு ஆடினது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த நடுவில் அந்த ஓப்பனிங் சாங், எவ்ரிதிங், ஆல் தோஸ் திங்ஸ் மேட் மீ ஃபீல் வெரி நைஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேம். சூப்பர். ஒல்லியாகிறேன், சத்தியமாக ஆட வராது, அதனால ஒரு மாதிரி எனக்கு பேசக்கூடாது தம்பி. ஓகே ஜட்ஜஸோட மார்க்ஸ்க்கு போயிடலாம். ரொம்ப மேம். points. 6 மார்க் எடுத்துருக்கீங்க. பாப்போம். சங்கீதா மேம். பிரபு அண்ட் யோகினி. பட் லெட்ஸ் see நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்களே எவ்வளோ ரேட் பண்ணிருக்கீங்கன்றத பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு மார்க் நீங்க வந்து நினைச்சிருந்தீங்க? நீங்களே சொல்லுங்க. மேமும் 12 கொடுத்தாங்க, நாங்க கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டோம். எவ்வளோ? 14. 14 பரவாயில்ல, நேர் வந்தாச்சே. இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது சரியா இருந்திருக்கும். அடுத்த எபிசோட்ல வாங்கிடலாம். 14 கொடுத்துருக்கீங்க, மேம் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் பிரபு அண்ட் யோகினி ரெண்டு பேருமே வந்துட்டு 20க்கு ஏம் பண்ணி ஜட்ஜஸ் எப்படியாவது நீங்கள் வந்து 20 கொடுக்க வைக்கணும். சூப்பர். நம்ம ஜோடி சீசன் 8ல அடுத்த ஜோடி யார், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8. Powered by Kesh King, the king of hair oil. Co-presented by Dindigul Thalapakatti Biryani.
உங்கள் விஜய். Welcome back on Ice Cream Jodi Season 8. Powered by Kesh King, the king of hair oil. And co-presented by Dindigul Talapa Katti Biryani. Jodi Season 8 ஒரு first competitive round, western round நடந்துட்டு இருக்கு. அடுத்த performance கொடுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு powerful performance ரெண்டு பேர் வர போறாங்க. Let's welcome Raymond and Meghna. Raymond, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வெளில என்ன பேசிக்கிறாங்க ஜோடி சீசன் 8க்கு வந்ததுக்கு அப்புறம்? இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க and Sangeeta ma'am's comments was the same that I received from a lot of people and I'm hoping to do well. இன்னும் நல்லா பண்ணனும்னு ஆசையா இருக்கு. Fulfill the dream. Very good. ஓகே, ஸோ ரேமண்ட் அண்ட் மேக்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இன்னொரு டென்ஷன் உங்களுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? டென்ஷனே கிடையாதுமா, இது கான்ஃபிடன்ஸ் லெவல் செக் பண்றதா. டிஸ்கஸ் பண்ணு, ஓகேவா? அதுக்கு போய் நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க உங்களோட ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஜட்ஜஸோட மார்க்ஸோட மேட்ச் ஆதான்னு பார்க்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. 3, 2, 1.
ரேமன் அண்ட் மேக்னா. சூப்பர். ஜட்ஜஸ்ட கேட்கலாம். ரம்பா மேம். Raymond and Meghna. Very sweet and cute song எடுத்திருக்கீங்க. Very modern இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கேர்ள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதா பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கப் எல்லாம் பண்ணீங்க பாருங்கள், அது தட்ஸ் வெரி க்யூட். அண்ட் லிப்ஸ் தான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். வென் மேக்னா இஸ் லேண்டிங், அந்த ஒரு லேண்ட் பண்ணுற இது அங்கே கொஞ்சம் ஐ ஃபெல்ட் லிட்டில் இட்ஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட். No, your lift was good. Your lift was good. The lift where you take flip அங்கே மேலே போய் flip எடுப்பீங்க. So அதுதான் when they are landing, so many boys are lifting her. Yeah, she's thin. So they can put her down properly. So அந்த ஒரு கிட்டு தான் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் எனக்கு என்னமோ கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது. And otherwise your movements and all were very, like I can't say it's a very like energetic performance or but western irundadu, very sweet, and you could do more better, Raymond, and you could do much more better next time, and we expect a lot from you because I heard a lot about you. And Meghna, both of you, okay? Otherwise very cute expressions, very subtle, appo propose pannradhu ellame very nice. Thank you, ma'am. Thank you, ma'am. சங்கீதா மேம். ஆக்சுவலாக சாங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரேமன் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகிற ஒரு சாங் இது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எது ரொம்ப நல்லா வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மேக்னா அண்ட் ரேமன் நைஸ், எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் நீட் அண்ட் வெரி ஸ்வீட், ஒரு ஜாலியாக இருந்தது. அண்ட் க்யூட்டாக நிறைய விஷயங்கள் இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஆக்டில் சின்ன சின்ன விஷயங்கள், யூ ட்ரைட் சம்திங் லைக் அ மேஜிக் மாதிரி ஒரு விஷயம், சூப்பர்ஃபிஷியலாக இருக்க ஒரு விஷயத்தை யூ ட்ரை டு பிரிங் இட் ஆன் ஸ்டேஜ் வித் யூஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் எவ்ரி திங். இட் வாஸ் நைஸ். ஏதோ யோசிக்கிறீங்க. யூஸ்வலாக வந்து இந்த ஸ்டேஜ் சென்டரில் வந்து அப்படி ஆரம்பிக்கிறது இல்லாமல் யோசித்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி ப்ரீவியஸில் அந்த ஸ்டெப்ஸில் பண்ணதாக இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் அந்த டேபிளில் ஸ்டார்ட் பண்ணது, ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் நைஸ் பிகாஸ் யூ மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. அண்ட் அபவுட் ரேமன், ரொம்ப நீ ஆர்வமாக இருக்க நான் உன்னை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்குறதுக்கு. பட் ஆனால் ரேமன் இன்னும் ஒர்க் பண்ணணும், பத்தலை, இன்னும் பாடணும், இன்னும் எல்லாமே ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டு அப்படி பாடுற, லூஸாக பாடு, ஜாலியாக பாடு, இன்னும் கொஞ்சம். You have to put in that effort. Enjoy yourself and do it. Meghna, very smooth and nice. I think you have an experience. You connecting better. அவரோட வந்து அவர் கனெக்ட் ஆகலனாலும் you're trying to connect back. ஸோ சம்வேர் வந்து அந்த ஊசல் ஆடிட்டு இல்லாமல் ஒருத்தங்க வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரேமன் புஷ். எனக்கு வந்து உங்களோட டான்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் உங்ககிட்டேருந்து மறுபடியும் கேட்குறது அந்த கனெக்ஷன் ஸ்டில் you have to work. It's still missing. இப்போ தான் கொஞ்சம் வாயை அசைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படியும் முடிகிறதுக்குள்ளே அசைச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வரும்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோட்லேயே பண்ணிட்டீங்கன்னா மேபி 20 கிடைக்கலாம், எனக்கு தெரியாது. தேங்க்யூ மேம். சரி, தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சரியான கமெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். சங்கீதா மேம். 7. சங்கீதா மேம் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. let's see ரம்பா மேம் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு. 7 plus 7 14 points. Raymond and Meghna 14 points வாங்கிருக்கீங்க. சோ நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்கோர் எதிர்பார்த்தீங்க நீங்களே ஜட்ஜஸ் சொல்லிடுங்க. தெரியலையா? 17. ஓகே, 17 சொல்றீங்க. யாரு 8 and யாரு 9? I did not think about anything. I எதுமே யோசிக்கல. எனக்கு வந்து 17 பிடிச்ச ஒரு நம்பர். சரி, இப்போ யோசிச்சு சொல்லுங்க. யார் 8 கொடுத்திருப்பாங்க, யார் 9 கொடுத்திருப்பாங்க? எங்க மேடம்ட்ட நடக்குமா? I thought 8 and 9. 8 and 9. யார்? சங்கீதா மேம் 8. சங்கீதா மேம் 8 கொடுத்திருப்பாங்க, ரம்பா மேம் 9 கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சாரு. ஓகே, நான் ஏன் 8 கொடுப்பேன்னு நினைச்சீங்க? நீங்க சொல்லுங்க. இப்படி தான் கிளப்புவோம், கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பு. நான் தான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், நான் நினைக்கவே இல்லைன்னு.
லைக் பிகாஸ் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரியும் நான் என்னோட எக்ஸ்பிரஷன்ஸில் எனக்கும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஐ ஃபெல்ட் தட் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் 8 கொடுப்பீங்க, அவங்க 9. நல்லா பேசுறீங்க ரேமன். இல்லை ரேமன், நான் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நர்வஸாக இருக்கிறீங்க. Like maybe like last time comments like you kept all in mind and you thought like okay I should not dance like a dancer, I should dance like a hero and solida and the subtle pannirkinga. Maybe I am guessing that. So you take it as a positive comment. Of course hero irukunu, at the same time don't lose your dancer skill and the dancer oda confidence lose pannadinga. Adum vechikittu and the heroism கூட ஆட் பண்ணி காமிங்க. அப்போ you will reach the top. Actually my expectation was 9 for you. You guessed right, but like I was very disappointed with that. Well That's said. it. Correct. விட்றாதீங்க. I won't. ரேமன் நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் இதே மாதிரினா தனியா சாங் போட்டு நீங்க மட்டும் எனக்கு ஆடி காமிப்பீங்க. அதே சாங் சத்தமா போட்டு சத்தமா அப்படியே லவுடா லிப் எல்லாம் பண்ணி ஜாலியா எனக்காக ஆடி காமிப்பீங்களா? ரெடி மேம். ரெடியா? 3, 2, 1. ரேமன், நீங்க ஆடுறப்ப மேல மேடம் ஒரு சையை காமிச்சிருந்தாங்க, கவனிச்சிங்களா? அது என்னன்னு கேளுங்க மேடம்கிட்ட. ஏன்னா நீங்க லிப்சிங்னு நீ இப்படி காமிக்கிறீங்களே மேடம், டப்புன்னு டைவர்ட் வச்சிடறான், தெரியக்கூடாது தம்பி. மறுபடியும் இப்படிங்கிறீங்க, டப்புன்னு படுத்துறான். இல்ல நான் ஆக்சுவலா வந்து என்ன ஒரு டெக்னிக்கல் பாருங்க. ரேமன் ரிஹர்சலுக்கு நான் போறேன் ஒரு நாள், கண்டிப்பா நான் வரேன். சூப்பர் சூப்பர். Thank you so much ma'am. Thank you ma'am. மேம் வந்து உங்களை வந்து இவ்வளோ கரெக்டா நீங்க பாடி காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நீங்க எங்களுக்காக இந்த பாட்டு ஒரு 4 லைன் பாடி காட்டுறீங்க. ஓகே தானே மேடம்? ஆனா இந்த உலகத்தினுடைய முரண்பாடு பாருங்க, வாழ்க்கையினுடைய முரண். லிப்சிங்க் வர்றவனுக்கு டான்ஸ் வர்றதில்ல, டான்ஸ் வர்றவனுக்கு லிப்சிங்க் ஆவறதில்ல. பெண்ணே என் பெண்ணே உன் பார்வையில் நான் மயங்கி விட்டேன், கண்ணே என் கண்ணே உன் பேச்சில் நான் என்னை மறந்தேன். Oh baby girl. Wow. Oh baby girl. Nice sync. என் காதல் சொல்ல வந்தேன், மிஸ் பண்ணிட்டான். பரவாயில்லை, எடு. என்னை விட்டு போனாய், தூரமாக சென்றாய், சொல்லாமல் போன என்னை நீ எந்த வாழ்க்கை தாண்டி இல்லை என்றால் இங்கு. ரேமான் பக்கத்துல தான் சூப்பர் சிங் செட் இருக்குது, சூப்பர் சிங்கர் போஸ்டிங் தான் இருக்குறா. அடுத்த சீசன் அங்க போய்ட்டு அப்படியே. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன காலேஜ் சீனியர்ஸ் மாதிரி வந்து வர பசங்களை எல்லாம் ரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற மேடம், வரதுக்கு முன்னாடி கால்ல விழுந்துருவோம் தெரியல. சரி பிரேக் சொல்லுங்க, டைம் ஆச்சு. ஓகே பிரியங்கா பிரேக் சொல்லு, மேடம் சொல்றாங்கல்ல பிரேக் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ரேவனுக்கு வந்து நான் சில மியூசிக் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க போறேன். நீங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஸ்டே டியூன் வாட்சிங் அருண் ஐஸ்கிரீம் ஜோரி சீசன் 8 powered by Kesh King, the king of Fair Island, co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jory Season 8. Powered by Kesh King, the King of Hair Oil, and co-presented by Dindigul Thalapakatti Biryani. So the competitive round வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து பசங்க கொஞ்சம் கூல் ஆகுற மாதிரி ஒரு அற்புதமான ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான டீம் வந்திருக்காங்க. ஜோர கைத்தறி let's welcome Sandy and team. என்ன மாமி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கே, எங்க ஆட்டுக்காரரை காணோம்? என்னுடைய பிராணநாதன் பின்னாடி என்ட்ரிக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கிறார். சத்த நகரட அம்பி, இப்ப நான் ஆடணும். ஜிம்மி ஐயா சத்த கீழே வரேளா? ஓகே ஓகே ஓகே. மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. மஸ்காரா போட்டு மயக்கறனா, மஸ்தானா பேசி கவுக்கறனா. ஏ மதன மோக ரூப சுந்தரி, என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி. ஏ மதன மோக ரூப சுந்தரா, என் ராத்திரியில் பூத்த சந்திரா. மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. மஸ்காரா போட்டு மயக்கறனா, மஸ்தானா பேசி கவுக்கறனா. சாந்தா, காப்பாற்றுவேன் சொல்லி மண்டையை புலந்து விட்டாயே. நீ அடித்த அடியில் மண்டை மேல் விக்கு ரொம்ப அரிக்கிறது. நான் சென்று சற்று நேரம் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வருகிறேன். மாமி பாகவதர் முடி அரிக்குது என்று சென்று விட்டார். தாங்கள் தான் இப்பொழுது ராககானா பாட வேண்டும். கானா தானே இதோ. Hi guys, how are you? ஐயா turn your kite. I open my mouth. இன்னா பாக்குது பார். தீக 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 தீகனா, ஐயா மாமா தீக 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 தீகனா. ஜீன்ஸ் பேண்டா புட்டு புட்டு லுங்கிய தாங்கட்டிக்கிட்டு குட்டியப்பா நீ குத்தேண்டா. My name is Muniyamma, my father Kanniyappa. I am your Bagari, கேட்டுக்கடா my story. டே அம்பி, சத்தே இங்க வாடா. எங்கே சாண்டியை இன்னும் காணவில்லை? லாஸ்ட் வீக் ஏதோ சொல்லிவிட்டு சென்றானே. நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் என்று சொன்னானே. எங்கே இன்னும் வரவில்லையே? ஐயோ, சாண்டி வந்து விட்டான். சண்டாளன் ஆடுகிற சாக்கில் அனைவரையும் அடிப்பன். வாருங்கள், அனைவரும் ஓடிவிடுவோம். ஏ சங்கி மங்கியா, நாங்க எப்போதுமே ஐக்குலுங்கியா. ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா, நீ தூக்க போட ஃபேனா கண்டியா. ஏ காசு பணம் வந்து போண்டா, கட்டையில உன் பணமோ நாரி போடண்டா. ஓ பொண்டாட்டிய வாடி போடண்டா, பாட்டி அடுத்தவனை தேடி போடண்டா. ஏ ட்ரிங்குள் 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 லிட்டில் ஸ்டாரு, நீ இன்னைக்கு 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 செத்தா நாளைக்கு பேரு. ஏ கட்டி 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 முட்டை நாட்டிக்கின்னு உன் பேச்சு பொண்ணுக்கு யமுனை என்ற கூட்டுக்குன்னு. இந்த பாட்டு எந்த பாடன்னு தெரியுமாடா? தெரியாதுமே. அவங்களே சொல்லுவாங்க, கேளுடா. வரட்டுமா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்.
நட்டுக்கன ஒரு பக்க நட்டுக்கன நாங்க தூக்க ஒத்தடி ரெட்ட வாடி பானை ஓடையா தண்ணிய போட்டு சண்டைய போட்டு ரொட்டில பத்துக்கிறா அந்த கடவுள் கொடுத்த வாக்க இருந்து அவனை கத்துக்கிறா கடனை உடனே வாங்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறா இவன் தண்ட வளத்துல தலைய விட்டு லவ்னு சொல்லிக்கிறா ஒரு மகள் மூஞ்சி வத்தலுக்காக முசுர முட்டுக்கிறா ட்ரிங்குள் 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 நெட்டில் ஸ்டாரு இன்னைக்கு 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 செத்தான் நாளைக்கு பேரு தொப்பட்ட கட்டின ஸ்கொட்டில போன நல்ல தப்பீரு அந்த தொப்பட்ட கைட்டு நேர்ல பார்த்த பயமாக்கிது சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதும் ஆய்க்கலங்கியா தங்கி தங்கி எங்க தங்கியா தூக்கு போட பண கண்டியா காசு பணம் வந்து போண்டா கட்டையில ஓம் பண்ண மண்ணாரி போடுண்டா பொண்டாட்டிய வாடி போடுண்டா பாட்டி அடுத்தவன தேடி போடுண்டா அம்பி சாண்டி, எனக்கு ஒரு டவுட். இது வெஸ்டர்ன் ரவுண்ட் ஆயிற்றே. நீ என்னவென்றால் ஃபோக் ஆடிக்கொண்டிருக்கிறாய். எப்பொழுது வெஸ்டர்ன் ஆடுவாய்? நெக்ஸ்ட் வீக். சண்டாளன், அவனை பிடியுங்கள். இந்த தடவையும் நெக்ஸ்ட் வீக் என்று சொல்லி ஏமாத்துகிறான். பிடியுங்கள். நன்றாக கோக்குங்கள். கும்மு கும்மு என்று கோக்குங்கள். கும்முங்கள். கும்மு கும்மு கோக்குங்கள். அடுத்ததா வரப்போற ஜோடி உதய் அண்ட் சாந்தினி. ஜட்ஜஸ், பிரியங்கா வந்து இந்த எபிசோடுக்கு எப்படி புதுசு நம்ம ஜோடி செட்டுக்கு, அதே மாதிரி சாந்தினி நம்ம செட்டுக்கு புது வரவு. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், ஒரு வார்ம் வெல்கம் சாந்தினிக்காக நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். மிஸ்டர் உதய் வந்து ரொம்ப நாளாக ஜோடி கிடைக்காம வடபழனி, தேனாம்பேட்டை பல சிக்னல்கள் நின்று கவலைப்பட்ட செய்தியை நாங்கள் அறிஞ்சோம். உடனடியாக ஒரு நல்ல ஜோடியை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சாந்தினியை செலக்ட் பண்ணோம். சாந்தினி, உங்களை பற்றி சொல்லுங்கள். Studying 12th standard in CSI Bain School. ஏதாவது classes எடுத்தீங்களா? Dance kind? Yeah, I've gone to you have been to I've gone dance to classes, schools yes. and all. Okay. And any talent shows and all have you done? This is my first time actually. I've done shows outside. This is the first screen. Yeah, this is my first screen. Yeah. நான் வந்து மூவிஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிலா காலம்ன்ற படத்தில் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ 2 படம் போயிட்டு இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நாங்கள் ரொம்ப ரொம்ப நம்புகிறோம். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் நாங்கள் வந்து பார்க்க ஆசையாக இருக்கும். இன்னொன்று யங்கஸ்ட் பேர். எஸ், 2 குட்டீஸுமே வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து அந்த டென்ஷன்லேயே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் கேட்போம். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க உதய் அண்ட் சாந்தினி? கோஸ் டு ஹிம். நான் அவனுக்கே கொடுத்துட்றேன். டிஸ்கஸ் பண்ணுங்க, பண்ணி எழுதுங்க ஸ்கோரை பற்றி. என்னப்பா எழுதுறது சொல்லுப்பா. நீங்களே எழுதுங்க. இது ஓகே ஓகே போட்டாச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் உதய், ஆல் தி பெஸ்ட். Thank you. ஹலோ ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ ராங் நம்பருக்கு கூப்பிட்டுருக்க. போன் வை. ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணுறாதீங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? ஏங்க, நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்கறது கமலாசன் மாதிரி இருப்பேன். Yesterday phone call Pallan night saying love it's me. பாக்கிறதுக்கு கமலாசனா? கல்யாணராமன் கமலாசன் மாதிரி இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு போன் கட் பண்ணிட்டீங்க. ஏங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேங்க. ஆனா என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீ என்னதானே ஆசைப்பட்ட? நான் உனக்கு தான். It's your love day. We're gonna party
Uday and Chandani, let's see what the judges have to say about your dance. Ramba ma'am. நீங்கள் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் இல்லாமல் டைரெக்டாக காம்படிட்டிவ் ரவுண்டில் இன்ட்ரடக்ஷன் ஆயிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஆடுறீங்க. வி அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் டு பி ஃப்ரேங்க் காம்படிட்டிவ் ரவுண்டில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணுமன்னா take it very sportively, okay? Because you all are competing with all good dancers, great dancers. This is your first time. So definitely Uday and Chandini, unga song selection, I didn't like the song selection first of all. Because it's a western round, it can be more nice. There are many good songs in Tamil. So innum nalla better ana oru song eduthirkalam. And one more thing is like Uday is dancing different movements and Chandini is dancing different movements. Chandini நீங்க more of freestyle பண்றீங்க. Repeated steps பண்ணிருக்கீங்க. I don't know, is this choreography is like this or maybe நீங்க மறந்துட்டு பண்ணீங்களா தெரியல. Is the choreography is the same? No ma'am. No. So is there anything you all want to say, like you all forgot or anything? Nervous ஆயிருக்கீங்களா மறந்துட்டீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு? Because it's the first round, I know, I completely understand you all, but we want to know. இல்லை நேற்று ஒரு நாள் மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருந்தது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஐயோ அழக்கூடாது தம்பி. சி ஏய் உதய் நோ பர்ஃபெக்ட். உதய் ஓகே அழக்கூடாது. சரி சரி விடு. சிச்சோ எனக்கு அழுதா பிடிக்காது. அழக்கூடாது. ஜஸ்ட் லீவ் இட். பயங்கரமா ஆடணும்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? எலிமினேஷன் ரவுண்ட் கிடையாது. யூ ஹேவ் another round too. தெரியல மேடம், சத்தியமா அலோ கூடாதுன்னு நினைச்சேன். உதய் ஸ்டார்டிங்லயே ஆடணும். உதயன் சந்தி, அதுதான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷனே ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டில் ஆயிருக்கீங்க. ஸோ தட் ஸ்லைட்லி டஃப். அது டெஃபினட்டாக வி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணதுன்னு வி ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அது என்னன்னு தெரியும் எங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் பயங்கரமாக பண்ணுவோம் மேம். இப்போ ஆளுன்னா அடுத்த ரவுண்ட் இருக்காது, சிரிச்சாதான் இருக்கும். சக்ஸஸ் பாருங்க, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அது எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அதுதான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இருக்கும். திஸ் இஸ் நாட் எண்ட் இல்லைங்க. ஏய் கான்ஃபிடன்ஸா ரெண்டு பேருக்கும் 5 minutes டைம் தரேன். போய் கண்ணை தொடச்சிட்டு அழுகிறதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. முடிச்சிட்டு மேக்கப் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க போங்க. நீ அழுதா ஸ்டேஜ்ல நின்னு அழுகுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உதய் ஃபர்ஸ்ட் நீ நல்லா ஆடின, அது கேட்கறதுக்கு முன்னாடி நீயா நல்லா ஆடல, மறந்துட்டேன், எல்லா விஷயமும் நீங்களா டிசைட் பண்ணி நீங்களா ஏன் முடிவு எடுத்துடுறீங்க? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நான் உங்களுக்கு ஸ்கோரே போடலை. உங்களுக்கு இந்த ரவுண்டுக்கு நான் ஸ்கோர் போட மாட்டேன், தர மாட்டேன். ஓகே, இது நீ அழுததுக்காக கிடையாது. இந்த மேடை உங்களுக்கு பழகட்டும். டேக் எக்ஸ்ட்ரா ரிஹர்சல்ஸ். நெக்ஸ்ட் டைம் வாங்க, வந்து போட்டியில் கலந்துக்கோங்க. இப்போ ஒன்றும் அழுது கிழுது இதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் நிஜமா நல்ல விஷயம் தான் சொன்னாங்கன்னா இவங்க அழுதாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ ஸ்வேர். பாரு, இதை விட எந்த டீச்சர் காமிக்கிறது இப்படி? உதய் நேஷனல் அவார்டு வின்னர். உங்க நடிப்புக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸு. ஓகேவா? அடுத்தடுத்த ரவுண்டில் பெஸ்ட்டாக நேஷனல் அவார்டு வின்னரா? ஆமாம் மேடம். இவங்களும் நேஷனல் அவார்டு வின்னர் தெரியுங்களா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்தது, அப்புறம் வரையில. அதே மாதிரி தான் எனக்கும் கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் மேடம். நோ நோ, ஐ ஆம் வெரி லக்கி. அதான் நான் சொல்ல, நேஷனல் அவார்டு வாங்குறதுன்றது அது எவ்வளோ லக்காக இருந்தால் வரலாம். அது அப்போ டெஃபினட்டாக அது நெக்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த ரவுண்ட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வாங்க. கண்டிப்பாக மேம். ஓகே, அண்ட் ஈவன் யூ சாந்தினி, யூ லுக் ஸோ பிரிட்டி. ஸ்டைல் இருக்கு உங்ககிட்ட. அந்த வே இந்த ஹிப் மூமெண்ட் பண்ணீங்க, இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். சிம்ரன் மேம் மாதிரி பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். அப்போ அடுத்த வாட்டி நல்லா பண்ணி வாங்க. ஓகே, அப்போ கரெக்ட் கமெண்ட்ஸ் தருவோம் நான். அப்போ இல்லைன்னா அடிதான். கண்டிப்பாக மேம்.
இன்னொரு தரம் நீ இந்த மேடையில் அழுதனா அப்படியே நீ வெளில போயிடணும். ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பா. ஓகே ஓகே. உதய் அண்ட் சாந்தினி அடுத்த ரவுண்ட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jory Season 8. Powered by Kesh King, the King of Hair Oil, co-presented by Dindikkal Talapakatti Biryani. பரபரப்பா போயிட்டு இருக்கிற நம்மளுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட்ல வெஸ்டர்ன் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற ஜோடி யார் பிரியங்கா? அடுத்ததா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அருமையான டான்சர்ஸ் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஷாம் அண்ட் நக்ஷத்ரா. சூப்பர். ஷாம் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணது அதோட ஃப்ளாஸ் எடுத்து என்னென்ன அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ். ஐ ஹோப் ஜட்ஜஸ் வில் லைக் திஸ் டைம். ஸோ வெரி குட். ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஸ்டில் லேர்னிங் ஸ்டெப் பெருசாக. அப்போ வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நிறைய மார்க் நீங்கள் கொடுத்துக்க போகிறீங்க. அது ஜட்ஜஸோட மார்க்கோட மேட்ச் ஆதான்னு பார்க்கலாம். இல்லை, எனக்கு இந்த டைம் வந்து ஷாம்க்கு ஒரு பேப்பர் கொடுங்க, நக்ஷத்ராக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸ்கோர் எழுதிட்டோம். சும்மா பார்க்கலாம். Actually நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். so I know what he's going to write and I know. ஓகே, பரவாயில்ல. ஓகே. இல்ல ஷாம், நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கொடுங்க. நக்ஷத்ராக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ரெண்டு பேரும் இனிமே சொல்லக்கூடாது. மேம் ஏன் இந்த விளங்கமான விஷயத்தை செய்ய சொன்னாங்கன்றதை அவங்க வந்து ஸ்கோர் போடும்போது சொல்லுவாங்க. என்ன மேம், ஓகே தானே? நான் யோசிக்கவே இல்லையா அது. ஷாம் நக்ஷத்ரா கலக்குங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்க ரெண்டு பேருக்குள்ள சிங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு ஜட்ஜஸோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஷாம். ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர். என்ன மறந்துரு. தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம் போ. நீ தொட்டால் இடமெல்லாம் வருகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ. இது வேண்டாம் அன்பே போ, நிஜம் தேடும் பெண்ணே போ. உயிரோடு விளையாட விதி செய்தார் அன்பே போ. Yeah. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருடனில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? என் காதல் புரியலையா? உன் நஷ்டம் அன்பே போ. என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தாய் அன்பே போ.
ஷியாம் நக்ஷத்ரா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத ஜட்ஜஸ்ட்ட கேட்டலாம். ரம்பா மேம். Shyam and Nakshatra, tremendous improvement. Thank you so much. பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஷாம் நீங்களும் எக்ஸ்பிரஷன்ஸில் டான்ஸ் வைஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. நக்ஷத்ரா ஃபென்டாஸ்டிக். Thank you so much. You look so beautiful and at the same time your expressions and the lips எல்லாமே வந்து ஒரு என்ன really I love this dance. Thank you so much. Everything sad ஆரம்பிச்சாலும் எது பண்ணாலும் அந்த இதுல எல்லாம் very எல்லாமே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. Thank you so much. சங்கீதா மேம். எனக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கோர் பார்க்கணும். Oh god. நக்ஷத்ரா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோர் போட்டது 14. ஓகே. அவங்க ஷியாம் வந்து 16. ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாரும் செய்யறதுனால 16 போட்டுருக்காங்க மேடம். 16. ஏன் நக்ஷத்ரா நீங்க 14? இல்ல because நாங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி வச்சிருந்தது 15. அவர் வந்து அப்பத்துல இருந்து 16 சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து 14 ன்னு சொல்லிட்டு இருந்தேன். But we thought 8 and 7 but யாருன்னு சத்தியமா we didn't think about it. But சும்மா அவர் 16 சொன்னாரு நான் 14 சொன்னேன். Actually, I completely agree with what Ramba said. Phenomenal improvement. Thank you so much. Thank you so much. In just one matter of a week time, அது வந்து Siriza and Shyam, you were fantastic. சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. Whether it's dance or expressions or your lip sync, whatever, எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸில் there was no backup dancers, it's only you two. So it's like கம்ப்ளீட்டாக வந்து கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படின்னீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து உங்களுக்கு தனியாக there so many pluses, அவங்களுக்கு தனியாக there so many plus. I just wish இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இன்னும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஈச் அதர்ஸ் ப்ளஸ் இன்னும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஷாம் என்னால் கண்ணே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்க, சூப்பராக பண்ணீங்க. நான் போன தரம் பார்த்தப்போ நான் பரவாயில்ல வெக்கப்படாமல் ஆடுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த டைம் கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு முன்னாடி ஒரு கேமரா வச்சு எடுத்தா ஒரு படத்துக்கு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபர்ட் கொடுத்து பண்ணீங்க. தட்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் நக்ஷத்ரா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தில்லுமுள்ளு பார்ட்டி நீனு. செம்ம நாட்டினஸ், சம்திங் இஸ் வெரி வெரி நாட்டி அபவுட் யூ. உன்னோட லுக்கு அப்பப்போ வந்து the way you look at him, everything was so nice. Thank you so but much. But you have to improve in your dancing skills. Yes. You have to, because he is dancing very tough. அவர் டஃப்பாக ஆடுறப்போ நீங்கள் அதில் ஒரு அலட்சியம் இருக்குது டான்ஸில். அந்த அலட்சியம் சில டைம் நல்லா இருக்கு, சில டைம் நல்லா இருக்கு இது அப்படின்னு இருக்கு, சில டைம் வந்து ப்ராப்ளி இன்னும் ஒர்க் பண்ணுமோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் இந்த சாங்க்கு அந்த அலட்சியம் எனக்கு பிடிச்சிருந்தது. இட் சூட்டட் வெரி வெல் ஃபார் திஸ் சாங். ஸோ இட்ஸ் யோர் டே ப்ராபப்ளி. And you're looking very beautiful. Thank you so much. Very nice performance. I loved it. Thank you so much. Means a lot for you. Good luck, guys. Thank you so much. Thank you, judges. ரொம்ப அற்புதமான கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 16 போட்டிருந்தீங்க, நீங்கள் 14 போட்டிருந்தீங்க. உங்கள் ரெண்டு பேரில் எந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸோட மேட்ச் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மகேஷ், இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து எங்களோட பாயிண்ட்ஸ் அவங்களோட சிங்க் ஆனாலும் அவங்களுக்கு அந்த 1 மார்க் கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க 15ன்னு சொல்லிட்டாங்க. ரமா மேம், சங்கீதா மேம் சொன்ன மாதிரி அவங்க 15 தான் ஃப்ரீஸ் பண்ணி வந்திருக்காங்க, அதனால அதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ரமா மேம். சங்கீதா மேம். என் காதல் புரியலையா, உன் நஷ்டம் வந்தேனோ, என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தாய் என் பேபி. Thank you so much. So 16 points நம்ம ஜட்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து 15 தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க வந்து ரேட் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ஓகே. முதல் முறையா கண்டஸ்டன்ட் நினைச்சதுக்கு மேல இந்த இதுல வந்து ஜட்ஜஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பரிசு
தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜோடி சீசன் 8 ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் வெஸ்டர்ன் ரவுண்டோட இந்த வாரம் எபிசோட் வந்து நம்ம முடிக்க வேண்டியதா வந்துருச்சு. எஸ் 5 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜட்ஜஸ் வந்து யார் பெஸ்ட் ஜோடி ஆஃப் த வீக் அப்படின்றத சொல்ல போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் our lovely judges once again back onto the stage. நம்ம மேம் அண்ட் சங்கீதா மேம் ஃபர்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் ரவுண்டில் வெஸ்டர்ன் ரவுண்ட் வந்து நம்ம டாப்பிக்காக கொடுத்தோம். எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஓவராலாக நீங்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நம்ம சங்கீதா மேம்கிட்ட ஆரம்பிக்கலாம். சங்கீதா மேம். எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அவங்களோட எஃபர்ட் பெஸ்ட்டு என்ன முடியுமோ அது கொடுத்தாங்க. போன தரம் என்னென்னலாம் சொன்னனோ அது அட்லீஸ்ட் வந்து அது ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். ஐ திங்க் தட் ஒன் ஸ்டெப் இஸ் வாட் ரெக்வயர்ட் அண்ட் அது எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ வெரி 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 ஹாப்பி. இது வந்து எனக்காக அவங்க எடுத்ததில்ல, அவங்களுக்காக அவங்க எடுத்து வச்ச ஸ்டெப். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பர். அம்மா மேம் உங்களுடைய வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓவராலாக அந்த எபிசோட் எப்படி இருந்தது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஓவராலாக எபிசோட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது உண்மையிலே. லைக் வெஸ்டர்ன் ரவுண்ட் வந்து நல்ல வெஸ்டர்ன் மூமெண்ட்ஸோட நல்லா ஆடி இருக்காங்க அவங்க ஸ்டைலில். சில பேர் கான்ஃபிடென்ட் ஆடி இருக்காங்க, சில பேருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை, பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே மேடம். இந்த வாரம் பெஸ்ட் ஜோடி யாரு? இந்த 5 பேர்ல 5 ஜோடி. ரஹ்மான் அண்ட் சோஃபியா, பிரபு அண்ட் யோகினி, ஷாம் அண்ட் நக்ஷத்ரா, ரேமன் அண்ட் மேக்னா, உதய் அண்ட் சாந்தினி. எனக்கு வந்து ஷாம் அண்ட் நக்ஷத்ரா ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் both of us unanimously thought they were very good. இந்த வாரத்தோட பெஸ்ட் ஜோடி ஆஃப் தி வீக் goes to ஷாம் and நக்ஷத்ரா. Personal designer costume jewelry வழங்குகிற 10,000 ரூபாய் மதிப்புடைய gift voucher each 5,000 rupees worth. சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 10,000 ரூபாய் மதிப்புடைய gift voucher each 5,000. Okay, enjoy. Congratulations ஷாம் and நக்ஷத்ரா. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ரெண்டு பேரும்? இல்ல ஆக்சுவலி ஷாம் வந்து சொல்லிட்டே இருந்தாரு பெஸ்ட் ஜோடி வாங்கணும்ட்டு. ஸோ ஐ திங்க் ஹீ ஷுட் ஸ்பீக். கொஞ்சம் போன எபிசோட்ல இருந்து ஜட்ஜஸ் சொன்ன அந்த ஃப்ளாஸ் அதுல இருந்து எடுத்து கரெக்ஷன் பண்ணது. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த கொரியோகிராஃபர், வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை ஜோடி, மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆல் சப்போர்ட்டட் மீ, அம்மா who keeps praying for me, and thank you for Vijay TV and Jodi as well, which makes me dance more and more. Thanks. இந்த வாரத்தோட பெஸ்ட் ஜோடி நம்மளோட ஷாம் அண்ட் நக்ஷத்ரா ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க. இன்னும் பாக்கி 5 ஜோடிகள் வந்துட்டு அடுத்த வாரம் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபுல் ஆன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அது பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் யார் பெஸ்ட் ஜோடி வாங்குறாங்க, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம். Until then, it's Erode Mahesh and Priyanka signing off on Arun Ice Cream Jodi Season 8. Powered by Kesh King, the King of Hair Oil, co-presented by Dindikkal Talaba Katti Biryani.